இன்னொரு 1000 கோடி சேவ் கேஜிஎஃப் தான் அன்னைக்கு ரைஸ் பண்ணிச்சு. 1000 கோடி ஆர்டர் வந்திருக்கிறது. அப்படி ஆர்டர் வந்திருக்கும் போது மிகப்பெரிய அதை இன்னைக்கு எடுத்துன்னு போய் நார்த் இந்தியாவில் போடுற ஒரு சதி நடக்கிறது என்கின்ற உங்கள் தொகுதியிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் இந்திய நாட்டிற்காக அல்ல, நீங்கள் கோலார் தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை இன்னொரு இடத்திற்கு அதனுடைய ஆர்டரை எடுத்து செல்லுகின்றார்கள் என்றால் அதை தடுத்து நிறுத்தி இந்த தொகுதியிலே இருக்க வேண்டும், அதன் மூலியமாக இன்னும் பலருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். குமாரசாமி அவர்களையும் சந்திப்போம். சந்தித்து எல்லோருக்கும் வணக்கம். விசிகா சார்பில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்னுடைய அமைப்பை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். கேஜிஎஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அன்னைக்கு 25th ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் நாங்கள் வந்து ஆனர் பண்ணியிருக்கோம். ஏதோ எங்கள் டீம் மெம்பர்ஸும் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால தாமதமாக. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஆனர் பண்ணுறதா இருக்கோம். எங்களுடைய டீமு விசிகா ஏஜிஎஃப்லேருந்து எல்லாரும் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ், மிஸ்டர் குப்புசாமி தாலுகா லீடர் கேஜிஎஃப்க்கு விசிகாவில் அவர் தலைமையில் வந்திருக்கோம். ஸோ ஆனர் பண்ணுறதுன்னா உங்களுடைய கொள்கையெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. விசிகாவுக்கு எந்த நேரத்துலையும் எந்த சமயத்திலையும் உங்களோட நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பமாக இருந்து நாங்கள் உங்களோட கலந்து வழி நடத்துகிறோம். மேற்கொண்டு கேஜிஎஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அன்னைக்கு பிரசிடென்ட்டு சேவ் கேஜிஎஃப் பிரசிடென்ட் ஜோதிபா சார் சொன்னது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ப்ளஸ் என்னென்ன முறைகள் இருந்தோ அதெல்லாம் செயல்படுத்துவோம். அவங்களோட நாங்களும் சேர்ந்து எல்லா கேஜிஎஃப்ல என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைத்து அவங்களோட பயணம் பண்ணி எல்லாரையும் ஆனர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸை அன்னைக்கு 25th கொண்டாடுறது இன்னைக்கு விசிகா சார்பில் நாங்கள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கோம். ஸோ எல்லாரும் மிஸ்டர் குப்பன் சார் நம்மளுடைய உங்கள் அமைப்பு நல்லா வளரணும், அதுக்காக நாங்கள் உங்களை எல்லோரையும் நாங்கள் வாழ்க்கணும். மேலும் சாட்டர்டேஸ் இன்றைய கூட்டம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பினுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதே நேரத்திலே இந்த அமைப்பில் இருப்பவர் அனைவர்களுக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் பாராட்டு தெரிவிக்கின்றோம் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய கோலார் மாவட்ட தலைவி சகோதரி புஷ்பப்பிரியா அவர்கள் மிக விருப்பப்பட்டு அவர்கள் அமைப்பினரெல்லாம் கேட்டுக்கொண்டமைக்காக இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு என்ன நேற்று முளைத்தது சேவ் கேஜிஎஃப், இன்றைக்கு அனைவருக்கும் சால்வை போட்டு வெறும் பாராட்டு தெரிவிக்கிறார்களே, இவர்கள் பாராட்டு பெறுகின்ற ஒரு இயக்கமா என்று கூட தங்கவயலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஒரு அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. இதனுடைய துணைத் தலைவராக மரியாதைக்குரிய ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறார். இந்த இயக்கம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு பல்வேறு விதத்திலே அழைக்கின்ற அனைத்து கூட்டங்களிலும் தன் கருத்துக்களை அதனுடைய மாவட்ட தலைவர் சகோதரி புஷ்பப்பிரியா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். இந்த நேரத்தில் நான் அந்த இயக்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய அந்த வழியிலே
இந்திய நாட்டிலே இந்த நாட்டினுடைய துணை பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்திய நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட கனவுகளை தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்ந்த பதவிகளிலே இருந்தார்கள். அப்படி அந்த காலகட்டத்திலே கோலார் தங்க வயலிலும் கூட அனைவரும் உயர்ந்த பதவியை கல்வி பெற்ற அனைவருக்கும் கிடைத்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு மிக மிக மோசமான அச்சத்துக்கு உட்பாக்கப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசன சட்டமே இருக்குமா இருக்காதா, அதை என்ன செய்வார்கள் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்ற காலத்திலே இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே சிங்கமாக, சிறுத்தையாக இன்றைக்கு கர்ஜித்து வருகின்ற மாபெரும் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அந்த இயக்கம் என்பதை மிக பெருமையாக நான் சொல்ல இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த இயக்கம் இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டோடு ஒருங்கிணைந்து இருக்கிறது என்கின்ற போது அதை மிகவும் நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட், மீண்டும் சொல்லுகின்றேன், அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து அமைப்புகளையும் கொண்ட ஒரு கலவைதான் ஒரு பொது நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற, இங்கே ஒரு விதிமுறைகளை விதித்துக் கொண்டு அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கொள்கையோடு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு தான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இன்றைக்கு இல்லை. அதனால் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நீங்கள் நடத்துகின்ற, நீங்கள் போராடுகின்ற, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே கூட உங்களோடு தோளோடு தோளாக இருப்போம் என்பதை கூட இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இன்றைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த வீடுகள் அகற்றப்படக்கூடாது என்கின்ற அந்த போராட்டத்திலே முன்னின்று நடத்திய அதன் மீது அதை தொடர்ந்து வலுவாக தங்க வகையிலே நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். உங்களுடைய அந்த போராட்ட எண்ணம் சேவ் கேஜிஎஃப் கூட உண்டு. இது வெறும் கூட்டம் நடத்திட்டு போற இயக்கம் இல்லை. போராடி தட்டி கேட்டு தெருவிலே அமர்ந்து சிங்கக்குரலை எழுப்புகின்ற ஒரு இயக்கம் என்பதை கூட வருகின்ற காலங்களிலே இந்த ஊர் அறியும் என்பதை சொல்லி, இன்னைக்கு முக்கியமா நாங்க இன்னைக்கு மரியாதைக்குரிய செயலாளர் தயாளன் அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இன்னைக்கு நாம வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே ஷீட்ல இந்த தொகுதியினுடைய எம்பி அவருடைய முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு பிஜிஎம்எல் பர்னிங் ஆயிட்டு வீடுகள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசினுடைய செயல்படுற எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எஸ்டிபிபி தொழிலாளர்களுடைய வீடுகள் காலி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 6 மாதத்திற்கு முன்பு 26 நாட்கள் நடத்தி மிகப்பெரிய போராட்டம். அவர்கள் யாரும் அல்ல, தங்க சுரங்க தொழிலாளர் பிள்ளைகள், அவர்களுடைய வாரிசுகள், அந்த தங்க சுரங்க பிஎம்எல் வேலை சேர்ந்த முன்னாள் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள். இவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு, அவர்கள் கோரிக்கைகள் இன்றைக்கு நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு வேலை இழந்து மாதத்தில் 2 நாள் வேலை இருக்குமா, மாதத்தில் 4 நாள் வேலை குறைப்பார்களா என்கின்ற அச்சத்தில் இருக்கிற ஒரு நேரத்தில், அதே நேரத்தில் இன்னைக்கு மண்வாரி இயந்திரம் இன்னைக்கு கோலார் மாவட்டத்தை சார்ந்த மிகப்பெரிய ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம், அந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமே இன்றைக்கு அன்றாட தொழிலாளர்கள் மாதத்திற்கு 50 பேர், 100 பேர், 70 பேர், 80 பேர், 30 பேர் என்று வேலை ஓய்வு பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாற்று யாராவது தங்கவயலை சார்ந்தவரையோ, கர்நாடகத்தை சார்ந்தவரையோ, அல்லது கோலார் மாவட்டத்தை சார்ந்தவரையோ யாருக்காவது வேலைகள் கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை. கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் யாராவது இன்னைக்கு அந்த வேலைகள் கிடைக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்னொரு 1000 கோடி சேவ் கேஜிஎஃப் தான் அன்னைக்கு ரைஸ் பண்ணிச்சு. 1000 கோடி ஆர்டர் வந்திருக்கிறது. அப்படி ஆர்டர் வந்திருக்கும் போது மிகப்பெரிய அதை இன்னைக்கு எடுத்துன்னு போய் நார்த் இந்தியாவில் போடுற ஒரு சதி நடக்கிறது என்கின்ற போது இன்றைக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். கோலார் தொகுதி ரிசர்வ் தொகுதி,
கோலார் தொகுதி இன்றைக்கு எல்லா விதத்திலையும் பின்னடைவு பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. இன்னைக்கு எத்தனையோ சுதந்திரமான பிறகு கூட தங்கசுரமோ கமலை விட்டு ஒரு மாற்று தொழிற்சாலை இல்லாத ஒரு தொகுதி. இந்த தொகுதியிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் இந்திய நாட்டிற்காக அல்ல, நீங்கள் கோலார் தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை இன்னொரு இடத்திற்கு அதனுடைய ஆர்டரை எடுத்து செல்லுகின்றார்கள் என்றால் அதை தடுத்து நிறுத்தி இந்த தொகுதியிலே இருக்க வேண்டும், அதன் மூலியமாக இன்னும் பலருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். தங்க சுரங்க பிரச்சனையிலே நீங்கள் தலையிட்டு அதை தீர்க்க வேண்டும். கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அந்த போராட்டத்திற்கு பிறகு என்ன வந்து சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுத்தமா அவர் சொல்றார். அதனால எங்களுடைய இயக்கத்தினுடைய செயலாளர் தயாளன் அவர்கள் ஒரு ஜேடிஎஸ் இயக்கத்தை சார்ந்தவர். இன்னைக்கு மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களுக்கு நாங்க சொல்றோம், இந்த கர்நாடகாவுடைய அதே ஜேடிஎஸ் இயக்கத்துக்கு தான் இன்னைக்கு இன்னொரு கேபினெட் மினிஸ்டர், அது மரியாதைக்குரிய மண்ணின் மகன் என்று சொல்லக்கூடிய குமாரசாமி அவர்கள் ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டரா இருக்கிறார். அதனால சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உங்களையும் சந்திக்கும். மரியாதைக்குரிய இன்னைக்கு ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய குமாரசாமி அவர்களையும் சந்திப்போம். சந்தித்து இந்த கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பொதுத்துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை கூட உங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு எல்லா விதமான ஆதாரபூர்வமான ரெக்கார்ட்ஸை உங்க முன்னாடி வைக்கிறோம். பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இருக்குது, எதை பண்ணா எது நடக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் இன்னைக்கு நாங்க வைக்கிறோம். இது இந்த மண் மீது இருக்கக்கூடிய அக்கறை, மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை, இந்த ஊர் அழியக்கூடாது என்பதற்கு அக்கறை, அதனால் கோலார் மாவட்டம் வளர வேண்டும் என்கின்ற அக்கறையிலே உங்களை கூட நாங்கள் விரைவிலே சந்திப்போம். சந்தித்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் சொல்லுவோம். இந்த மத்திய அரசினுடைய பிரச்சனை எழுப்புகின்ற போது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த விஷயங்களிலே தலையிட வேண்டும். அது எம்பி எம்எல்ஏ இருவரும் தலையிட்டு தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதனால உங்கள் எல்லோரையும், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், நாங்கள் உங்களையும் சந்திப்போம். உங்களுக்கு எல்லா விதமான ஆதாரங்களையும் நாங்கள் கொடுப்போம். எங்கள் ஊரை அழிக்கின்ற முயற்சியை நாங்கள் வீதியிலே இறங்கி மிகப்பெரிய போராட்டத்திற்கு அறைகூவல் கூட விடுப்போம் என்பதை கூட இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். நமது ஊரை சார்ந்தவர்கள் அவருக்கு தவறான தகவலை கொடுக்க கூடாது. அவர் மூலியமாக பல்வேறு விஷயங்களை இந்த ஊருக்கு பெற்றுத்தர வேண்டுமே தவிர இந்த ஊருடைய தவறான தகவலை கொடுத்து அரசாங்கத்தை திசை திருப்புகின்ற வேலைகளை கூட யாரும் செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு நம்ம செக்ரட்டரி சொன்ன மாதிரி அடுத்த போராட்ட பாதத்தான் முக்கியமா சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்ல விடுதலை சிறுத்தைகளை முக்கியமான ஒரு அங்கமாக நாங்கள் அடுத்து வருகின்ற எங்களுடைய ஆளுங்குழுவிலே கூட நாங்கள் அதற்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்போம். அந்த ஸ்தானத்தோடு உங்களையும் எங்களோடு இணைத்து போராட்டத்தை பண்ணுவோம். இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயலுடைய கல்வியின் மீது மிகவும் முக்கியமான நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஏன்னா கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்மால் மேலே போக முடியும். கல்வி இல்லை என்று சொன்னால் நம்மால் எந்த விதத்திலும் இன்றைக்கு நாம போக முடியாது. அதனால இந்த கல்வி மீது ஒரு ஆய்வு செய்வோம், அனைத்து பிரச்சனைகள் மீதும் ஆய்வு செய்வோம், மக்களை சந்தித்து மக்களை ஒன்று திரட்டி இந்த இயக்கத்தை வலுவாக நடத்துவோம் என்று சொல்லி எங்களை இந்த அளவுக்கு எங்களுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் ஏற்றுக்கொண்டு உங்களோடு நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று சொல்லி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கோலார் மாவட்ட தலைவர் புஷ்பப்பிரியா அவர்கள் மிக அழுத்தமாக இங்கே சொல்லியிருக்கிறார். அதற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மனப்பூர்வமாக அவர்களை பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நீங்களும் எங்களில் ஒருவர் தான் என்பதை சொல்லி தங்க வயலிலே உடனடியாக விளையாட்டிலே இன்றைக்கு இளைஞர்களுக்கு சரியான பாதை தேர்வு. இன்னைக்கு இளைஞர்களை ஒருங்கிணைக்கணும். அவன் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ அவன் ஒரு சிந்தித்து கல்வியிலே அவன் செலுத்தப்பட வேண்டும் என்றால் அவனுடைய உடல்நிலை, அவனுடைய உடற்பயிற்சி, அவனுடைய அந்த விளையாட்டு துறையிலே அவனை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற போதுதான் பல்வேறு அவனை விட்டு போற பல பழக்கங்கள் துறப்போம். அதனால
அதில் முக்கியமா இன்னைக்கு பிஜிஎம்எல் இருக்கக்கூடிய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஸ்டேடியம் ஜிம்கானா மைதானத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்கின்ற முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பிஜிஎம்எல் எஸ்டிபிபி தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகள் பிரச்சனையிலே அதுக்கு நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறோம். அதே நேரத்தில் பெமல் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் வைத்து விரைவிலே மிகப்பெரிய ஒரு டெலிகேஷனை உருவாக்கி மக்களை சந்திக்கிற ஒரு வேலைகளை செய்வோம். எங்களோடு விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்க ஏற்பாடு பண்ணி இது எல்லாரையும் பாராட்டி நிர்வாகிகள் எல்லாரையும் பாராட்டியமைக்கு தலை தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.